ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 12th மேக்ஸ் ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நான் அதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட் கொஷின்ஸ் இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் பக்காவாக எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி பொறுத்தளவுக்கு எப்படி வரும்னு தெரில. ஆனால் பப்ளிக் ஏன்னா ஹாஃப் இயர்லி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு கொஷின் பேப்பர். ஸோ அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. மைட் பி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்டில் கஷ்டமாக எடுப்பாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாட்ரேட்டாக எடுப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்டில் ஈஸியாக வரும். ஸோ அதை வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 20க்கு மேக்ஸிமம் ஒரு 15 புக் பேக் வரும், மினிமம் 13 வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். மீதி அந்த 7 1 மார்க் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 மார்க்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பாஸ் கொஷின் பேப்பரில் இருக்க 1 மார்க்லாம் எப்படி புக்கின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா நீங்கள் ஈஸியாக ஒரு 19 எடுத்துடலாம். ஸோ அந்த ஒரு 1 மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதேமாதிரி 16th பார்க்குறீங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ் ரொம்ப முக்கியம். எலிப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி 17th பார்க்குறீங்க. 17th நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, இருந்தாலும் நீங்கள் 1 மார்க் எல்லாமே தரவாக பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ த ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் டு த கர்வ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 12th பொறுத்தளவுக்கு கிரேமர்ஸ் ரூல் 5 மார்க்கில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சாரி இந்த கொஷின் பேப்பர் பிரிண்ட் சரியில்லை. 23 பார்க்குறீங்க. ஸோ இன்டெகிரேஷன் வந்து ஐ திங்க் உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு 15 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆனால் இன்டெகிரேஷன் வந்து எல்லாராலையும் போட முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இன்டெகிரேஷனு. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் மேக்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் டென் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிலேருந்து கண்டிப்பாக நிறையா மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க 35 மைனஸ் log 2 இன்டெகிரேஷன் log 2 e பவர் மாடுலஸ் எக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 33 வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 37 பார்க்குறீங்க dy by dx ஈக்குவல் டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எக்ஸ் ஒரு சைடு ஒய் ஒரு சைடு வச்சு அந்த dy by dx இன்டெகிரேஷன் போட்டால் முடிஞ்சிருச்சு. அது பெருசாக எதுவுமே இல்லை. அதேமாதிரி 41b பார்க்குறீங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 42a ப்ரூவ் த வெக்டர் மெத்தட். ஸோ இந்த ப்ரூவ் த வெக்டர் மெத்தட் ஐ திங்க் அது கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எலிப்ஸாய்டு திரும்பி வந்துருக்கு பாருங்கள். அந்த எலிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 45a திரும்பியும் பாருங்கள், அந்த tan இன்வர்ஸ் வந்துருக்கு. ஸோ டோ u by டோ எக்ஸ். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 46b ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அதுவும் ரிப்பீட்டர்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த கொஷின் இல்லை, இதே சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், டூ யுவர் எக்ஸாம் வெல்.